8th Standard Math, Chapter 3, Algebra, Challenging Problem 6th. A contractor uses the expression 4x square plus 11x plus 6 to determine the amount of wire to order when wiring a house. ஒரு ஹவுஸ் வந்து வயரிங் செய்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதை வந்து அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ப்ரெஷனில் சொல்லியிருக்கிறாங்க 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. இந்த அமௌண்ட் ஆஃப் வயர் வந்து எவ்வளவு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. If the expression comes from multiplying the number of, இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி கிடைக்குதுன்னா multiplying the number of room times, அதாவது number of rooms multiplying the number of outlet, அடுத்து multiplying into number of என்னது outlet, and he known the number of room to be x plus 2. அதாவது நமக்கு number of எவ்வளோ ரூம் இருக்குன்னு தெரியும், x plus 2. Find the number of அவுட்லெட் இந்த டேர்ம் ஆஃப் எக்ஸ். இந்த அவுட்லெட்டை வந்து எக்ஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வேரியபிளில் தான் சொல்லுவோம் வேல்யூவை வந்து. தென் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இன்டு நம்பர் ஆஃப் அவுட்லெட் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் வயர். இப்போ நம்பர் ஆஃப் ரூம்னா நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் 2. நம்பர் ஆஃப் ரூம் வந்து எவ்வளவு எக்ஸ் ப்ளஸ் 2. தென் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டு நம்பர் ஆஃப் அவுட்லெட் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. இப்போ நம்பர் ஆஃப் அவுட்லெட் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 டிவைடட் பை என்னது எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். 4 into 6 24. இதை வந்து ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் கண்டுபிடிப்போம். 6 4s are 24. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் 11 வரணும், ரெண்டுமே வராது. அப்போ இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. 8 3s are 24. இப்போ இதை வந்து ஆட் பண்ணணுன்னா என்ன வரும் 11x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் எப்படி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் 8x ப்ளஸ் 3x. இது வந்து ரெண்டே ஆட் பண்ணால் 11 வருது. அப்போ இங்கே இருக்க சிம்பிள் வந்து ரெண்டுக்கும் ப்ளஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து ஒரு 4x காமனாக எடுங்க. இப்போ என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 4 2s are 8. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் இந்த ரெண்டுலேருந்து ஒரு 3 காமனாக எடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 அதாவது 3x 3 into 2 6 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ 4x ப்ளஸ் 3 ஒரு ஆன்சர். இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு வேல்யூ வந்து என்ன வருது 4x ப்ளஸ் 3. இப்போ நம்பர் ஆஃப் அவுட்லெட் நமக்கு வேரியபிள் வந்து எக்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வந்துச்சு 4x ப்ளஸ் 3 என்ன வந்துச்சு. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. A mason uses the expression x square plus 6x plus 8 to represent the area of the floor of the room. ஒரு ஹவுஸோட ஏரியா ஆஃப் த ஃப்ளோர், அதாவது ஒரு ரூமோட ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காரு, எக்ஸ்பிரஷனில் சொல்லியிருக்கிறாரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8. இஃப் ஹி டிசைட் தட் த லென்த் ஆஃப் த ரூம் வில் பி ரிப்ரசன்டட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ லென்த் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காரு, ரூமோட வேல்யூ வந்து எக்ஸ்பிரஷனில் இங்கேயும் சொல்லியிருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் த விட்த் ஆஃப் த ரூம், விட்த்துன்னு சொன்னால் என்னது பிரெத், த ரூம் பீன் த டேர்ம் ஆஃப் இங்கேயும் எக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கொஸ்டின். A mason uses the expression x square plus 6x plus 8 represent the area of the floor தான் என்னது அந்த ரூமோட ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் x square plus 6x plus 8. லென்த் ஆஃப் த ரூம் ரிப்ரசன்டட் பை என்னென்னு எடுத்திருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ பிரெத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ லென்த் ஆஃப் த ரூம் எக்ஸ் ப்ளஸ் 4, ஏரியா ஆஃப் த ரூம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8. ஓகே, இப்போ நமக்கு ஏரியா ஃபார்முலா வந்து லென்த் இன்டு பிரெத். இப்போ ஏரியான்னு சொன்னால் என்னது வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு லென்த் வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 இன்டு பிரெத். இப்போ பிரெத்து கண்டுபிடிக்கிறோம். பிரெத் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 8 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா 4 2s are 8. இதையும் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டே ஆட் பண்ணணுன்னா 6 வருது. அப்படின்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அது ரெண்டுக்கும் போட்டுடுங்க. இப்போ
ஒரு ஆன்சர் எஸ் ப்ளஸ் 4, இன்னொரு ஆன்சர் வந்து எஸ் ப்ளஸ் 2. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 எஸ் ப்ளஸ் 4 கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் வந்து எஸ் ப்ளஸ் 2. வித் ஆஃப் த ரூம் வந்து எவ்வளவு? எக்ஸ் ப்ளஸ் 2. நமக்கு எக்ஸில் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டேஷ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் 56ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 7 ஒய் ப்ளஸ் டேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஃபார்முலா வந்து எஸ் ப்ளஸ் ஏ இன்டு எஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஏ இன்டு எஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. அதாவது இந்த டேர்ம்னா இது கொஸ்டின் எஸ் ப்ளஸ் ஏ இன்டு எஸ் ப்ளஸ் பின்னா இது. ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த வேல்யூ வந்து நமக்கு தெரியாது, ஏ ப்ளஸ் பின்ட்டு எக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்க 56ன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். தென் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன வருது 56. இப்போ 56 ஈக்குவல் டு நமக்கு இப்போ என்ன எடுக்கிறோம், ஏபி என்னென்னா எவ்வளவு 56. 56 ஈக்குவல் டு நமக்கு இப்போ எந்த நம்பரை எல்லாம் மல்டிப்ளை பண்ண, இப்போ ஏன்னுச்சுன்னா 7 கொடுத்துருக்குறாங்க. இப்போ பி வந்து தெரியாது. இப்போ ஏ வந்து என்னது, இதுதான் ஏ, இங்கே பி வந்து தெரியாது. இப்போ 7ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 56 வரும்? 7 8s are 56 நமக்கு டைரெக்டாக தெரியும். 7 இன்ட்டு இங்கே வந்து வேல்யூ தெரியாது, கொஸ்டின் மார்க். இப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 56 டிவைடட் பை 7 கேன்சல் பண்ணால் என்ன வரும் 8. இப்போ இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 8 இன்டு எக்ஸ் 56 ஈக்குவல் டு கொஸ்டின் அதே மாதிரி ஒய் ப்ளஸ் என்னது 7 ஒய் ப்ளஸ் 8. ஓகே, திருப்பி ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். இப்போ இது இந்த ஃபார்மில் இருக்குது எஸ் ப்ளஸ் ஏ இன்டு எஸ் ப்ளஸ் பி. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபின்னு இருக்குது. இப்போ தேட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து வேல்யூ நமக்கு தெரியாது, ஏ ப்ளஸ் பி அப்படின்னா 7 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்னொரு நம்பர் நம்ம கெஸ் பண்ண வேண்டியதான். 7 இன்ட்டு என்னது வரும் 8 தான் 56. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒய் ஸ்கொயர் இன்டு எக்ஸ். தென் இங்கே தெரியாத வேல்யூவை நான் கொஸ்டின் மார்க் எடுத்து போட்டிருக்கேன். கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 56/7 கேன்சல் பண்ணுங்கள் 8 வரும். இப்போ இங்கே 7 ப்ளஸ் இந்த டேஷில் 7 + 8 எழுதிடுங்க. இதில் வந்து 8. தேங்க்யூ. எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.